Hello everyone. So இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா I'm very sure you are quite freak and serious about trading forex. So let's go. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா how you want to trade your journal. Whatever you are trading, நீங்க என்ன ட்ரேட் பண்றீங்களோ அது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். நீங்க ரெக்கார்ட் பண்ணாதான் என்ன மிஸ்டேக் செய்றீங்க, எங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் நமக்கு தெரியும். ட்ரேட் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ட்ரேட் ஆப்டிமைசேஷன் செய்யணும்னா முதல்ல நம்ம ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணணும். டேட்டா இருந்தாதான் நம்ம வந்து அதை மெஷர் பண்ண முடியும். What you don't measure, you cannot improvise. So we got to measure what you do. Okay, example நான் வந்து இப்போ ட்ரேடிங் வியூல இருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் உங்க ட்ரேட் இங்க வந்திருக்கு சொல்லுங்க. லெட்ஸ் சே யூ வாண்ட் டு கோ ஃபார் பை ஃப்ரம் ஹியர்லாம். இட்ஸ் பேசிக். இந்த மூவிங் ஆவரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா டேப் பண்ணிருக்கு டூரிங் ஆர்டர் அண்ட் I'm going to take a buy. Let's say I'm going to place my stop loss below this. Okay, just going to put 25 to 50 pips lah. So 1 to 2 risk to 1 எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை எடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம ட்ரேட். ஸோ இந்த ட்ரேட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேட்டுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இதை எதை வச்சு எடுத்தோன்னு, ஓகே நான் வந்து மூவிங் ஆவரேஜ் 3 வச்சிருக்கேன். ஓகே 3 மூவிங் ஆவரேஜ். ஓகே நான் ரிஸ்க் டு ரிவார்ட் 1 to 2 வச்சிருக்கேன். ஓகே செஷன் என்ன வச்சிருக்கேன், லண்டன். அது எப்ப லண்டன் ஓப்பன் கரெக்டா. ஓகே ஸோ 1 to 2 ரிஸ்க் டு ரிவார்ட் இருக்கு, செஷன் ஓப்பன் இருக்கு. இப்ப டைம் பார்க்கணும். இந்த டைமுக்கு ரேட் வந்திருக்கு நம்ம எடுத்திருக்கோம்னா ஆல்மோஸ்ட் 3 o'clockலாம். ஸோ டைம் படி பார்த்தீங்கன்னா 3 PM. ஓகே ஸோ 3 PM ட்ரேட் வந்திருக்கு. என்டர் ஆயிட்டோன்னே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. டிபி பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours இருக்கு. 2 hours 15 minutes டேக் ப்ராஃபிட். அதன் டைம் முக்கியம். ஏன்னா நீங்க எவ்வளவு நேரம் ட்ரேட் ஹோல்ட் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பில் யுவர் பேஷன்ஸ் டுவர்ட்ஸ் whenever you are trading. ஸோ இப்போதைக்கு நம்ம சிம்பிளா பாக்குறதுனால we just going to look into that. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா. ஓகே மூவிங் ஆவரேஜ் வந்திருக்கு, டேப் and then we go reverse. இது வந்து நான் பேசிக்கா இங்க எழுதியிருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பேசிக் ட்ரேடிங் ஜேர்னல்னு சொல்லிட்டு இது நான் ஃப்ரீயா வச்சிருக்கேன். இது எங்க வச்சிருக்கேன்னா ட்ரை அண்ட் ட்ரேட் ஷேரிங் இருக்கும். இந்த டிரைவ் ஃபோல்டர்ல, இந்த டிரைவ் ஃபோல்டர் நான் கீழே போடுறேன் லிங்க். இது எல்லாமே இவ்வளவு எல்லாமே ஃப்ரீ. இங்க நான் இன்னொன்று அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ல. இது பேக் டெஸ்ட் ஜேர்னல், இது வந்து ட்ரேடிங் ஜேர்னல். அப்புறம் 3 step how to fix your trading in 24 hours. நீங்க கொஞ்ச நாள் ட்ரேட் பண்ணிருக்கீங்க எப்படி. இது ட்ரேடிங் ஸ்டிமுலேட்டர் பாய்க்கிறதா நீங்க பாய்க்கலாம். இதுக்கு ஒரு வீடியோ செஞ்சிருப்பேன். அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸான ட்ரேடிங் பார்க்க போறீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான ஜேர்னல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் வரும். இது பேசிக்கா இருக்குல்ல. பட் இப்போதைக்கு பேசிக் செய்யுங்க. அட்வான்ஸ் அப்புறம் நீங்க ட்ரை பண்ணலாம். நோ நீட் டு கோ அட்வான்ஸ் வெரி ஃபாஸ்ட். இதோட பாஸ்வேர்ட் வந்து 1. ஜஸ்ட் புட் 1 நியூமரிக்கல் 1. ஓகே you put 1 you will get it there lah. So it's loading forever now. Okay, I'll come back to that later lah. So once you do that, okay, இப்போ இந்த ட்ரேட் நம்ம எடுத்தோம்ல. இப்போ என்ன பண்ணோம்னா இது என்ன டேட், டேட்டுக்கு லைன் போட்டோம்னா எனக்கு தெரிய வரும் கீழே. So 15 April. So I'm going to do what, I'm going to put the date here 15 April 2025. Okay, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வீக் 1 வீக் 2 வீக் 3 வீக் 4 போட்டுருக்கேன். ஸோ ஒரு மாசத்துக்கு இங்க எல்லாமே நீங்க பாய்ச்சிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணீங்க. or you can just duplicate the original lah. Just பண்ண போச்சு. let's say lot size வந்து நீங்க வந்து ஒரு 10 காசு எடுத்துக்கீங்க வச்சுக்கோ. yeah, so இது buy as இல்ல. நீங்க முதல்ல ட்ரேட் வந்து buy, then just put it buy. டைம் வந்து 3 PM. ஸோ நீங்க 24 hours பாய்க்கிறதாலும் பாய்க்கலாம், இல்ல எப்படியும் பாய்க்கலாம். நான் வந்து 24 hours பாய்க்கிறேன், அதனால தான் அப்படி போடுறேன். நீங்க 3 PM போடுறதா இருந்தாலும் போடலாம் அப்படி. ஸோ ட்ரேட் தொடர்ந்து வந்து லண்டன் ஓப்பன். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இருக்க போறீங்கன்னா பேர் வந்து கிரேட் பிரிட்டன் USD. ஓகே ஸோ என்ட்ரி பிரைஸ் என்ன, இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு என்ட்ரி பிரைஸ் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 131343 lah. So just copy paste lah, easier. And then SL we use 25 and TP we use 50. So இந்த பிஃபோர் பிக்சர் இருக்குல்ல, இந்த பிஃபோர் பிக்சர் எப்படி எடுக்கிறது காட்ட போறோம். ஓகே இந்த பிஃபோர் பிக்சர் எப்படி எடுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த படம் இருக்கு தெரியுதா, டேக் ஸ்னாப்ஷாட். யூ டேக் ஸ்னாப்ஷாட் ஷேர் and then இந்த காப்பி இமேஜ் தரீங்கன்னா உங்களுக்கு படம் ஒண்டி தான் கிடைக்கும். ஆனா காப்பி லிங்க் போங்க. you copy this link. once you copy the link and then you put it here. இது வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. பட் நான் ரெண்டுமே ஒன்று தான் போடுறேன். ஸோ ரிஸ்க் டு ரிவார்ட் வந்து 2. ஆஃப்டர் பிக்சர் வந்து உங்களுக்கு ட்ரேட் பிளே அவுட் ஆயிட்டோம்னா நீங்க ட்ரேட் எடுக்கணும்ல. இப்போ எப்படி நான் பிஃபோர் ஆஃப்டர் கரெக்டா சொல்றேன்னா, ஓகே இப்போ கரண்ட் மார்க்கெட் இதானே இருக்கு. லெட்ஸ் சே இங்க நீங்க ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க. இப்ப பாய் இது சாம்பிளுக்கு. இப்போ நீங்க இது போயிட்டு காப்பி லிங்க் இங்க போட்டோம் பிஃபோர் பிக்சர். ஓகே ஆஃப்டர் வந்து இந்த ட்ரேட் ஜாடி ஆயிட்டோன்னு போடணும். இப்போ இங்க ஜாடி ஆயிடுச்சுல, இப்போ நீங்க காப்பி போயிட்டு காப்பி லிங்க். ஸோ ஆஃப்டர்ல, ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இது இப்போ என்ன ஆச்சு, வின். ஸோ லெட்ஸ் சே யூ புட் வின்லாம்.
win and you got 50 pips. So $50 0.1 let's say $50 and the reason for the trade இதுதான் நீங்க இம்பார்ட்டன்டா எழுதணும். ஏன் இந்த ட்ரேட் எடுத்தீங்க? Why did you take this trade in the first place? So you took this trade because moving average 3 came to place during London Open. So அதனால தான் இந்த ட்ரேட் எடுத்தீங்க. நீங்க ரீசன் கொடுக்குறீங்க. சரி, வேற ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு உங்களுக்கு, லட்சம் சப்போர்ட் ரீசன் இருந்துச்சு, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். இங்க எடுக்கும்போது நீங்க சப்போர்ட் ரீசன் வச்சிங்களா? சப்போர்ட் ரீசன் ஒன்றும் கூட இல்லை, ஜஸ்ட் யூ ஹேவ் மூவிங் அவரேஜ்ல, தட்ஸ் வை யூ டுக் தி ட்ரேட். If let's say உங்களுக்கு நீங்க வேற ஏதாச்சும் வச்சிருக்கீங்க, you have other confirmation, let's say you have support resistance, let's say you have FIBO, so நீங்க இதெல்லாம் வந்து எழுதணும்ல, you have FIBO and all that. So இந்த ரேப் வந்து இப்படி கீழே போட்டுக்கிட்டீங்கன்னா it will come down. இது என்ன பண்ண, இது வெட்டி இது பண்ணலாம், come down. So don't close your trade. இங்க என்ன ரெண்டு ரூல்ஸ் போட்டுருங்களா? Trade your trade only 3 sessions, Asia, London, New York. Don't close your trade manually. இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கீங்க, ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட் per day 10 or 20 போட்டுக்கோங்க, நீங்க அப்படி போட்டுருக்கீங்க, ஓகே. ஸோ மேக்ஸிமம் லாட் சைஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க உங்க லாட் சைஸ், ஓகே, 20 காசுங்க. ஸோ இதெல்லாம் அவரோட ரூல்ஸ். நீங்க இந்த ரூல்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டே போகலாம், எவ்வளவு வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஒரு 10-15 ரூல்ஸ் வச்சுக்கோங்க, ரொம்ப போகாதீங்க, அப்புறம் ரொம்ப புக் மாதிரி ஆயிரும். ஜஸ்ட் கீப் இட் டு வெரி ஸ்ட்ரிக்ட். வாட் யூ திங்க் நீங்க ஓவர்லுக் பண்ணிடுறீங்க, இல்ல ரொம்ப ஓவரா ஏதாச்சும் ட்ரேட் பண்றீங்க, இல்ல ஏதாச்சும் ரொம்ப மிஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க, லெட்ஸ் சே நீங்க நியூஸ் பாக்குறது இல்ல. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? செக் நியூஸ் பிஃபோர் ட்ரேட். இதுதான் அடுத்த டாபிக் நம்ம பேச போறது, செக் நியூஸ் பிஃபோர் ட்ரேடிங். எப்படி வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து தான் நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் உங்க ரூல்ஸ்லாம். ஸோ லெட்ஸ் சே ஒரு ரூல்ஸ் படி நீங்க செஞ்சிருப்பீங்க, இது கிரீன் ஆயிடுச்சுன்னா யூ ஜஸ்ட் கேன் கிவ் இட் கிரீன்ல, ஓகே, நான் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டேன். லெட்ஸ் சே இன்னொரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க, ஒரு ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒரு பெருசா ரேட் போட்டுங்க. லெட்ஸ் சே லாஸ் ஆயிடுச்சு, இஃப் யூ வாண்ட் ப்ளே வித் கலர்ஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, ஆனா நீங்க ட்ரேட் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் கிவ் a லைட் கலர். ஸோ அப்படின்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீக் யூ கேன் செக் how many trades you took, எவ்வளவு வேல்யூ வந்துச்சு, எவ்வளவு வின்னு, எவ்வளவு லாஸ், ஏன் இந்த ட்ரேட் எடுத்தீங்க, என்ன ரீசன்னால. நீங்க இன்னும் டீட்டெயிலா கூட போலாம். அப்ப நீங்க டிரைவிங்ல இருந்தீங்களா, இல்ல கிளாஸ்ல இருந்தீங்களா, or you were busy or you was just in the toilet and then you just took a trade. So இதெல்லாம் கூட உங்க ட்ரேடை மேனிபுலேட் பண்ணும், இஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. The place you are, the where you are and how you do the trade is very important. இது ரொம்ப நாய்ஸியான இடத்துல உட்காந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா you might just overlook. எக்ஸாம்பிள் சொல்றேன், how this thing can go wrong. Let's say you are in a very noisy place, you trying to look into trade la. So இந்த இடத்துல இங்க சார்ட் இங்க தான் இருக்கு, மேபி you might overlook, இங்க வந்திருக்கும், இதோ பாருங்க, இது கரெக்டா லண்டன் நியூயார்க் வந்திருக்கு. Maybe you never overlook the candles coming down, so you just took the trade. ஆனா கீழ வரைக்கும் லாஸ் ஆயிட்டு then only reverse. So that's why you need to understand why you are taking the trade and what's your environment, so that you are free and you can really focus on the chart la. So let's say நீங்க Asian trade பண்றீங்கனாலும் you can use this. This memang is a scalping strategy la. Don't wait very long TP with this la. Just scalp in, scalp out, scalp in, scalp out. புரியுதா? நீங்க இன் பண்ணிட்டு அவுட் பண்ற மாதிரி பாத்துங்க. ஏன்னா இதெல்லாம் பியூர்லி ஸ்கப்பிங் தான். ஸ்கப்பிங்னா லைக் அட்லீஸ்ட் யூ கெட் 1 to 2 to 1 to 3 ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ பாருங்க, இது லண்டன் செஷன்னா இட் வாஸ் ஜஸ்ட் நீ இங்க வரும்போது யூ ஷுட் ஹேவ் டேக்கன்லாம். தட்ஸ் வை ஐ சே யூ நீட் டு கிவ் plus minus 30 minutes to 1 hour for the session to play out. Cannot be very strict with your sessions. ஸோ இது பாத்தீங்கன்னா இது ஒரே டைரக்ஷன்ல போட்டனால எல்லாமே கோயிங் அப் தான். It was just so easy la. I mean, since it's one going one direction, changing direction na, then it might see like this la. So இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் நீங்க போட்டுக்கலாம். என்னோட கிரீன்ல பட்டுச்சா, ஆரஞ்சுல பட்டுச்சா, then you just put it there la. Came, I took from orange. ஆனா படம் வச்சிருக்கோம். ஏன் இந்த படம் வச்சிருக்கோம்னா, இப்ப இந்த படத்தை கிளிக் பண்ணீங்கன்னா it will come like this. See, whatever I wrote is come ready. So அதுக்கு தான் இந்த படம். So சரி, ஏன் இந்த ட்ரேட் நீங்க எடுத்தீங்க உங்களுக்கு தெரியாது. ஆஃப்டர் few weeks போயிட்டு நீங்க திரும்பி பார்க்கும்போது ஏன் இந்த ட்ரேட் எடுத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க எடுத்திருக்கீங்க. அதனால தான் we having the before picture and after picture like this, so that you know what happened and why you took the trade. Not because simply you took the trade because you got no reason to justify. And the time is London Open, and you buy and this date. So இதெல்லாம் உங்க ட்ரேட்ல நீங்க ஜர்னல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா week 1, week 2, week 3, week 4, you will have a solid trading plan. How you gonna do it? Maybe நீங்க புதுசா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். லண்டன் முடிஞ்சு ஒரு half an hour கழிச்சு செக் பண்ண,
So next video la I'm going to talk about news, how you want to filter news, in the news நீங்க பாத்துக்கணும், எந்த நியூஸ் அலர்ட்டா இருக்கணும், and which news you just need to stay out of the market la. இதுதான் வந்து நம்ம அடுத்ததுல பேசறோம். If you have any comments and you like this video, make sure you subscribe to my YouTube channel. இந்த கமெண்ட் சொல்லுங்க, உங்களுக்கு வேற எதாவது டவுட் இருக்குன்னா இந்த ட்ரேடிங் ஜர்னல் ட்ராக் வந்து நான் கீழே போட்டிருப்பேன், அதை யூஸ் பண்ணிக்கங்க. And let me know if you want the advanced version in the simple trading journey. இதுதான் லோக்கல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இதுதான் அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதுல. ஸோ இதெல்லாம் வந்து யூ கேன் ஜஸ்ட் பிளே அரவுண்ட் லான்ஸ் ஆன் எவ்ரிதிங் இஸ் தேர். ஜஸ்ட் பாஸ்வேர்ட் வந்து this is the password. Just press this one தான், just press one only for the password, then you can get this la. இங்க மூணு வெர்ஷன் இருக்கும், you just can read the password is one, then use that la. So இப்போதைக்கு நம்ம பேசிக் கவுண்டர்னால this is good enough already, you get everything. That just bit prettier la. This one just a bit prettier, that's all. Okay.